தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவ மீதி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. சொன்னது யாருங்க? முண்டாசு கவிஞனுக்கு எல்லா ஊர்லேயும் ரசிகர்கள். பெரும் புலவன் பாரதிய நூற்றாண்டு கடந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். என்ன காரணம்? சாதி மதம் இனம் மொழின்னு எல்லா வேற்றுமைகளையும் கடந்து ஒரு தேசத்துல எல்லாரும் அண்ணன் தம்பியா வாழணும்னு நினைச்சார்ல, அந்த பரந்த சிந்தனையும் அதை பாமர மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்த எளிமையான மொழி நடையும் தானே. சமஸ்கிருதம், வங்காளம், ஹிந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், துளு, தெலுங்குன்னு 8 மொழிகளில் தனிப்புலமை பெற்றிருந்த பாரதி என்ன பண்றாரு? யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோன்னு பாடுறாரு. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலேன்னு பாடி பரவசம் அடைகிறாரு. 60கள் 70கள் 80கள் 90கள் பணக்காரன் பட்டிக்காட்டான் எல்லாரும் அவனவன் பின்னணி கேட்டுற மாதிரி பாரதிய சொந்தம் கொண்டாடுறாங்க. முதல்ல 60களில் காவடி சிந்து பாணியில இதே பாடல் எப்படி இருந்திருக்கும் பார்க்கலாம். செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. காதல் புரியும் மரம் பெயர் போலிடம் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு, வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிய தமிழ்நாடு, நல்ல காதல் புரிய மரம் பெயர் போலிடம் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு. அடுத்ததா இதே பாடலை அப்பா தலைமுறையில மெல்லிசையா பாடினாங்க. அது எப்படி இருக்கும் இப்ப பாத்திரலாம். காவிரி தென் பெண்ணை பாராறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி. காவிரி தென் பெண்ணை பாராறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பாரதி என்ன படிச்சவனுக்கும் பட்டணத்துக்காரனுக்கும் மட்டுமா சொந்தம்? படிக்காதவனுக்கும் பாமரனுக்கும் சொந்தம் இல்லை. இப்ப மண்மனம் மாறாத நம்மளோட மக்கள் இசையில செந்தமிழ் புலவனை கேட்கலாம் வாங்க. ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே.
எக்கோ கொளுத்திட்டேக்கா. பாரதியை எல்லாரும் கொண்டாடுறாங்க. பச்சவன் கொண்டாடுறான், பட்டிக்காட்டான் கொண்டாடுறான், அப்பா தலைமுறை கொண்டாடுறாங்க, எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனா தமிழ் சமூகத்துல எங்க ஏரியா நிக்குதுப்பா, வட சென்னை. இப்போ நாங்க பாரதியை கொண்டாடுறோம். தட்டுத்தலை செந்தமிழ்நாடென்னும் போது நிலே இன்பத்தேன் வந்து பாயுது காது நிலே. சொல்ல செந்தமிழ்நாடென்னும் போது நிலே இன்பத்தேன் வந்து பாயுது காது நிலே. எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. நீலத்திரை கடலோரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி எல்லை. ரிப்பீட். நீலத்திரை கடலோரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி எல்லை. வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. சொல்ல செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் தந்தைய பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எல்லாரும் பாரதியை கொண்டாடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் பாரதியை கொண்டாட மாட்டாங்களா என்ன? இப்போ மேற்கத்திய இசை பாணியில 2K கிட்ஸ் எப்படி கொண்டாடுறாங்க? செந்தமிழ்நாடெனும் போதினிலே தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. கல்வி சிறந்த தமிழ்நாடு, தமிழ்நாடு தமிழ்நாடு.